ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/2/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, கடவுள் உங்களுடைய நண்பனாக இருக்கிறார். குதா தோஸ்த் இல்லையா? கடவுளுடைய நண்பன் நாம். ராவணன் தான் நம்ம எதிரி. ஸோ அதனால் கடவுளை நேசிக்கிறீங்க, ராவணனை எரிக்கிறீங்க. இல்லை, எதிரியை தான் எரிப்பாங்க. கேள்வி: எந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் இயல்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும்? பதில்: எந்த குழந்தைங்க நினைவில் இருந்து தானும் தூய்மையாகி மற்றவர்களையும் தனக்கு சமமாக தூய்மை ஆக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பலருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க ரொம்பவுமே உயர்ந்த பதவி அடைவாங்க. நினைவிலேயே இருந்து தூய்மை ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாரை பார்த்தாலும் அந்த நினைவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதை கேட்குறவங்களும் அவங்களுக்கு சமமாக ஆவாங்க. ஸோ அப்படி சமமாக ஆக்குனதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ பலருடைய எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு சிறந்தவர்களாக ஆகிறதுக்காக ஒரே ஒரு ஸ்ரீமத்தை தான் கொடுக்குறார். அது என்ன ஸ்ரீமத்து? எந்த தேகதாரியும் நினைக்காம என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இதுதான் இந்த ஸ்ரீமத். ஸோ இதோடைய பவரே எப்போ தெரியும்னா, பிரச்சனை வரும்போது தான் தெரியும். அந்த பிரச்சனையுடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு வலியை கொடுக்கும். ஆனால் நீங்கள் பாபாவை, இதை பிரச்சனை மனிதர்கள் மூலமாக தான் வரப்போகுது. இப்போ எந்த மனிதனையும் நினைக்காமல் பாபாவை நினைத்தால் மட்டுமே அந்த பிரச்சனைகளை நினைக்காமல் இருக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அது இப்போத்துலேருந்தே அந்த பயிற்சி பண்ணால் தான் அந்த நேரத்தில் ஓரளவாச்சும் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் ஆட்டம் காணாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தேகதாரிகள் பண்ணுற அந்த துரோகம் உங்களுடைய உயிரே பறிச்சிடும், அதை நினைக்க. ஸோ அப்படி உயிரை பறிக்கக்கூடாது. அதனால தான் பாபா சொல்கிற யோகா ஆயுளை அதிகரிக்கும் இல்லையா? அப்போ தேகதாரியை நினைக்காமல் நீங்கள் பாபாவோட மட்டும் புத்தியை இணைக்க முடிஞ்சுது அப்படின்னா ஆயுள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். டென்ஷன் ஆனாலே ஆயுள் குறைஞ்சிடும். அதுவும் இப்போ திடீர் மரணம்லாம் வருது இல்லையா? ஸோ அதனால் இப்போவே எந்த தேகதாரியும் நினைக்காமல் இருக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி? ஒரு பாபாவுடைய நினைவு நிரந்தரமாக இருக்கணும். பாடல் கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியுடைய அர்த்தத்தை ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஓ அப்படின்னா நான் ஆத்மான்னு அர்த்தம். இது என்னோடய உடம்பு இல்லை, நான் ஆத்மா. அந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆத்மாவில் தான் நல்ல சமஸ்காரம் கெட்ட சமஸ்காரம்லாம் இருக்குது. ஆத்மாவில் தான் மனம் புத்தியும் இருக்குது, சரீரத்தில் கிடையாது. சபை முக்கியமானது எல்லாமே ஆத்மா தான். காரியம் செய்கிறது ஆத்மா, செய்ய வைக்கக்கூடிய சமஸ்காரம் அதில் தான் இருக்குது, மனம் புத்தி அதில் தான் இருக்குது. அப்போ முக்கியமானது ஆத்மா தான். மற்றபடி சரீரம் என்னோடது, சரீரம் நான் கிடையாது. ஆனாலும் ஆத்மாவை யாரும் பார்க்க முடியாது. சரீரத்தை தான் பார்க்க முடியும். அதுவும் எது பார்க்குது? ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது. ஆனால் ஆத்மாவை சரீரம் பார்க்க முடியாது. ஆத்மா வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த சரீரம் ஜடமாயிடுது. ஸோ அதனால் பாருங்கள், அதை ஆத்மாவினாலேயும் ஆத்மாவை பார்க்க முடியாது, உடம்பு எதையுமே பார்க்காது. ஸோ சரீரம் ஜடம் ஆகிடுது. ஆத்மா வெளியேறின உடனே ஆத்மாவை பார்க்க முடியாது, சரீரத்தை தான் பார்க்க முடியும். அதேமாதிரி ஆத்மாவுடைய தந்தையைத்தான் காட்ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுறோம்.
அவரையும் கண்ணால் பார்க்க முடியாது, ஆத்மாவையும் பார்க்க முடியாது, ஆத்மாவுடைய அப்பாவையும் பார்க்க முடியாது. ஆனால் அவரை புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா? இப்போ இந்த உடம்புல ஆத்மா இருக்குது, இருந்தால் தான் இந்த உடம்பு இயங்குது, அதனால் ஆத்மா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பரமாத்மா ஒருத்தர் உடம்புல வந்து பேசும் பொழுது பேசுகிறத வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் பேசுகிறது பரமாத்மான்னு. ஆத்மாக்களாகிய நாம் எல்லோருமே சகோதரர்கள். சரீரத்தில் வரும் பொழுது சகோதர சகோதரிகள் ஆகிறோம் இல்லையா? வெறும் ஆத்மாவை பார்த்தா சகோதர சகோதரர்கள். உடம்பு வரும்போது அது ஆண் பெண்ணாக இருக்கனால சகோதர சகோதரிகள். மற்றபடி ஆத்மாக்கள் எல்லாமே பாய் தான், சகோதர சகோதரர்களே. ஆத்மாக்களுடைய தந்தை பரமபிதா பரமாத்மா. இப்போ ஸ்தூலமாக இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒருத்தர் பார்த்துக்க முடியும், ஸ்தூலமான உடம்பை. ஆனால் சூக்ஷ்மமாக இருக்கிற ஆத்மாவை, அந்த சகோதர ஆத்மாவை பார்க்க முடியாது. ஸோ அந்த ஆத்மாக்களுடைய தந்தை ஒருத்தர் தான், அவரையும் பார்க்க முடியாது. அதனால் இப்போ தந்தை பழைய உலகத்தை புதுசாக ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறார். சத்தியுகத்தை தான் புது உலகம்னு சொல்கிறோம். இப்போ பழைய உலகமாக கலியுகமாக இருக்குது. இப்போ இது புது உலகமாக சத்தியுகமாக மாறப்போகுது. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பழைய உலகம் முடிய போகுது. ஸோ பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பழைய உலகமும் அழிந்து புது உலகம் வரப்போகுது. இது பைபிளில் கூட இருக்கும், வீட்டை இடித்து மீண்டும் எழுப்புவேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு சொர்க்கத்தை தான் சொல்கிறாங்கன்னு தெரியாது. சொர்க்கம்தான் நரகமாகும்போது அது அழிக்கப்படுதுன்னு தெரியாது. சத்தியுகத்துக்கு பிறகு தேத்தாயுகம், துவாபர யுகம், கலியுகம் வருது. கலியுகம் முடிஞ்சோடனே மறுபடியும் சத்தியுகம் வரப்போகுது கண்டிப்பாக. ஏன்னா உலகத்துடைய சரித்திர புகழும் மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ கலியுகம் துக்கம் நிரம்பிய உலகம்னாலும் சந்தோஷம்னா இது முடிஞ்சவொடனே சுகம் நிரம்பிய உலகம் வரப்போகுது. ஸோ அது சதா ஞாபகம் இருக்கணும். சத்தியுகத்தில் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருக்கும். சூரிய வம்சம், சந்திர வம்சம் அப்படின்ட்டு சத்தியுக திரேதாயுகத்தில் வசிப்பவர்களை சொல்கிறோம். ஸோ சூரிய வம்சன்றது லக்ஷ்மி நாராயணனுடைய பரம்பரையையும், சந்திரவம்சன்றது ராமர் சீதையின் பரம்பரைன்னு சொல்கிறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தானே, புரிஞ்சுக்கிறது ஈஸி தானே. பிறகு துவாபர கலியுகத்தில் தான் மற்ற தர்மங்களே வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது? தூய்மையாக இருந்த தேவதைகளும் தூய்மை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அதை ராவண ராஜ்யம்னு சொல்கிறோம். ராவணனை வருஷம் எரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் ஒன்றும் எரிஞ்சு போகிறது கிடையாது. மீண்டும் மீண்டும் எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கனாலே அவன் எரியலன்னு தான் அர்த்தம். இவன் தான் எல்லாரையும் விட பெரிய எதிரி. அதனால்தான் அவனை எரிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இந்து மதத்தில் எரிக்கிறாங்க. முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா மெக்காவுக்கு போகும்போது கலால் அடிப்பாங்க சாத்தான்ட்டு. ஒரு வருஷமாக அடிக்கிறாங்க. அப்படின்னாலே அவன் சாகலன்னு தான் அர்த்தம். பாரதத்துடைய முதல் நம்பர் எதிரியே ராவணன் தான். ஸோ முதல் நம்பர் நண்பன் சதா சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாபா, இறைவன். ஸோ அதனால்தான் இறைவனை நண்பன்னு சொல்கிறோம். இதை பற்றி குதா தோஸ்துன்னு ஒரு கதை கூட இருக்குது. ஒருத்தனுக்கு கடவுள் நண்பனாக இருப்பார். அவன் இருக்கிற ஊரில் ராஜாவுக்கு வாரிசு இருக்காது. அதனால் ராஜா என்ன சட்டம் போடுவார்னா, எனக்கு அப்புறம் யார் வேணாலும் ராஜா ஆகலாம். ஆனால் என்ன, ஒரு வருஷம் கழித்து பக்கத்தில் காடு இருக்கும், கொடிய விலங்குகள் இருக்கும், அங்கே இட்டுட்டு போய் விட்டுருவாங்க. அப்படின்னா அர்த்தம் அவன் செத்துருவான்.
ஸோ 1 வருஷம்தான் இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒருத்தனுடைய அந்த 1 வருஷம் முடியுது. இதை பற்றி அவன் கடவுள்கிட்ட சொல்கிறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, அடுத்தது நீ ராஜாவாயிடுன்றார். அப்போ அவனுக்கு திக்குன்னு இருக்குது. என்ன நான் சொல்கிறேன்ல கேளுன்றார் கடவுள். சரி நான் ஆயிடுறான். ஆன பிறகு இப்போ தான் இவன் ராஜா பவர் இருக்குது இல்லையா? ஸோ இவனுடைய ஆட்களை அழைச்சிட்டு போய் அந்த காட்டை அழித்து ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி மாட மாளிகைகள் நிரம்பிய ஒரு ஊராக மாற்றுறான். 1 வருஷம் முடிஞ்சோடனே அது சூப்பராக ஆயிடுச்சு. உடனே நான் அங்கே போகிறேன், விருப்பம் உள்ளவங்க அங்கே வாங்க அப்படின்னு அங்கே போய் அவன் ராஜா ஆகிடுறான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பாபா நம்மளை இந்த கலியுகத்தில் இருந்துக்கிட்டே கலியுகம் அழிகிறதுக்கு முன்னாடி சத்தியுகத்தை உருவாக்குறார். அதற்கான வழியை நமக்கு சொல்லி கொடுக்குறார். இதோடைய நினைவாக அந்த கதை இருக்குது. ஸோ அதனால தான் கடவுளை நண்பன் சொல்கிறோம், ராவணனை எதிரின்னு சொல்கிறோம். நண்பனாக இருக்கிற இறைவனை ஒருபொழுதும் எரிக்க மாட்டாங்க. ராவணனை எரிக்கிறாங்க, ஏன்னா அவன் எதிரி. ஸோ அதனால தான் 10 தலையுடைய ராவணனை வருஷம் உருவாக்கி எரிக்கிறாங்க. காந்தி கூட எங்களுக்கு ராமராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ராமராஜ்யத்தில் தான் சுகம் இருக்கும், ராவண ராஜ்யத்தில் துக்கம்தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நமக்கு பதித்த பாவனராகிய சிவபாபாவே வந்து புரிய வைக்கிறார் பிரம்மா உடல் மூலமாக. மற்றபடி பிரம்மா வந்து தாதா, மூத்த சகோதரர். ஸோ அதனால் எப்போவுமே பாபா கையெழுத்து போடும்போது பாப்தாதான்னு தான் கையெழுத்து போடுவாராம். 2 பேரும் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ சிவபாபா மட்டும் இல்லை, பிரஜாபிதா பிரம்மா கூட எல்லோருக்குமான தந்தை தான் இல்லை. ஆதிப்பிதான்ட்டு அவங்களும் ஏற்றுக்கிறாங்க தானே, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கூட. அவரை தான் ஆதாம்ன்றாங்க. அவரை வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர்னும் சொல்கிறாங்க. மனித சிருஷ்டியின் பிரஜாபிதா அவர். அந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமணர்கள் படைக்கப்படுறாங்க. பிறகு பிராமணர்கள் தான் தேவதைகளாகிறாங்க. தேவதைகள் தான் பிறகு க்ஷத்ரியர், வைஷ்யர், சூத்திரராக ஆகிறாங்க. ஸோ இவருக்கு வந்து பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்கிறோம். ஸோ மனித சிருஷ்டிக்கே அவர் தான் மூத்தவர், பெரியவர். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு எவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்க, பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் சாக்கார பாபா, சாக்கார உடல் கொண்ட தந்தை. சிவபாபா நிராகார பாபா, இல்லையா, உடல் இல்லாத தந்தை. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டியை நிராகார தந்தை சிவபாபா படைக்கிறார். ஸோ இந்த உடம்பு நம்மளுடைய பழைய சட்டை, புத்தம்புது சட்டை வருது. அப்போ பழைய சட்டையை கழட்டுறதுக்கு என்ன உங்களுக்கு தயக்கம்? ஏன்னா இது இருக்கிறதே அழுக்கான உலகம், ராவண ராஜ்யமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ராவண ராஜ்யம் முடிய போகுது. அதுக்காக தான் மகாபாரத யுத்தம் இருக்குது. ஸோ இத்தனை காரணங்கள் நீங்கள் பழைய உலகத்தை மறக்கிறதுக்கு. பிறகு சத்தியுகத்தில் இந்த ராவணன்ற எதிரியை யாரும் எரிக்க மாட்டாங்க. ஏன்னா ராவணன் அங்கே இருக்கவே மாட்டான். ராவணன் தான் துக்கத்தின் உலகத்தையே படைக்கிறான். மற்றபடி இங்கே நிறைய பணம் யார்கிட்ட இருக்குதோ, பெரிய பெரிய அரண்மனை இருக்குதோ, அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் உண்மை கிடையாது. ஒருத்தர்கிட்ட எவ்வளோ தான் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் எல்லாமே மண்ணோட மண்ணாக போகுது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். புது உலகத்தில் புது சுரங்கங்கள் வெளிப்படும். அதன் மூலமாக புது உலகத்தில் அரண்மனைகள் அமைக்கப்படுது. இந்த பழைய உலகம் இல்லையா, அந்த புது சுரங்கங்கள் வெளிப்படுதுன்றார். ஸோ இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இப்போ இருக்கிற சுரங்கம் கிடையாது, புது சுரங்கம் வெளிப்படுன்றார். ஸோ அதிலிருந்து தங்கம், வைர, வைடூரியம் எடுத்துகிட்டு வந்து
அழகாக அரண்மனைகள் கட்டுவாங்க. மற்றபடி இந்த பழைய உலகமே அழிய போகுது. ஸோ மனிதர்கள் எல்லாமே சத்கதி அடையிறதுக்கு தான் பக்தியே பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு தெரியல இல்லையா. இங்கே கஷ்டம் போகணும், பண கஷ்டம் போகணும், நோய் போகணும், இதெல்லாம் சொர்க்கத்தில் தானே சாத்தியம். அப்போ அவங்க பக்தி பண்ணுறது உண்மையிலே சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காக தான். எங்களை தூய்மையாக்குங்க, நாங்கள் விகாரி ஆகிட்டோம் அப்படின்னு பாடுறாங்க. ஸோ விகாரின்னு யார் சொல்லுவாங்க? காமன்ற அழுக்கில் விழுந்தவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. சத்தியுகத்தில் இருக்கிறவங்கள சம்பூர்ண நிர்விகாரி, பரம பவித்திரமானவர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே குழந்தை கூட யோக பலத்தில் தான் பிறக்குமே தவிர காமத்தினால கிடையாது. ஏன்னா அங்கே விகாரமே கிடையாது, தேக அபிமானம் கூட கிடையாது, தேக உணர்வே இருக்காது. அதனால் காமம், கோபம், இந்த 5 விகாரம் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் அங்கே ஒருபோதும் ராவணனை எரிக்க மாட்டாங்க. ஏன்னா 5 விகார ராவணன் அங்கே கிடையாது. இங்கே தான் அவனுடைய ராஜ்யம் நடக்குது. அதனால் இங்கே தான் எரிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி தூய்மையான உலகத்துக்கு போகணுன்னா குழந்தைகளே, இப்போ நீங்கள் தூய்மை ஆகுங்கன்னு பாப்பா சொல்கிறார். இந்த அழுக்கான உலகமும் முடிய போகுது. யார் ஸ்ரீமத் படி தூய்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய வழிப்படி நடந்து உலக அரசாட்சியின் ஆஸ்தி அடைய முடியும் இல்லையா. பாபாவுடைய நினைவில் இருந்து தூய்மையாக இருக்கணும். அதுவும் பாபாவுடைய வழிப்படி தூய்மையாக இருக்கிறவங்க இல்லையா. இப்போ கன்னிகாஸ்திரி தூய்மையாக இருக்கிறாங்க, சாது சன்னியாசி தூய்மையாக இருக்கிறாங்க, அவங்களாம் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. பாபாவின் வழிப்படி இல்லையா, குடும்பத்தில் இருந்துக்கிட்டு, உலகில் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு, இறைவன் நினைவில் இருந்து எல்லாத்தையும் மறக்கிறவங்க தான் சொர்க்கத்திற்கு வர முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, இப்போ ராவண ராஜ்யம் தான் இருக்குது. அது முடிஞ்சு மீண்டும் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அதை தான் ராமராஜ்யம்னு சொல்கிறோம். டெல்லி சத்தியுகத்தில் பரிஸ்தானாக இருந்தது. சொர்க்கத்தை சத்தியுகத்தில் பரிஸ்தான் தான் சொல்லுவாங்க. ஸோ டெல்லி தான் சொர்க்கமாக இருந்தது, டெல்லி தான் பீடமாக இருந்தது. ராவண ராஜ்யத்தில் கூட பாருங்கள், டெல்லி தான் தலைநகரமாக இருக்குது. ராமராஜ்யத்திலையும் டெல்லி தான் தலைநகரம். ஆனால் ராமராஜ்யத்தில் வைர வைடூரியங்களுடைய அரண்மனை இருக்கும், ஏராளமான சுகம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லை. இப்போ டெல்லி தான் இருக்கிறதுல ரொம்ப பொல்யூட்டட் சிட்டின்றாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உலக ராஜ்யத்தை இழந்திருக்கிறீங்க, மீண்டும் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை நான் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் என்னுடைய வழிப்படி நடங்கன்றார். சிறந்தவர்களாக ஆகணும் அப்படின்னா என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க, வேறு எந்த தேகதாரையும் நினைவு செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா ஒன்று பற்றுனால தப்பு பண்ணுவீங்க, அல்லது வெறுப்புனால தப்பு பண்ணுவீங்க இல்லையா. தேகதாரி மேலே இந்த 2 உணர்வு தான் இருக்க போகுது. அதனால் என்னை மட்டும் நினைவு செஞ்சிங்கன்னா சிறந்தவர்களாக ஆவீங்க. தேகதாரியை நினைச்சாலே நீங்கள் தவறானவர்களாக தான் ஆவீங்க. சூப்பரான பாயிண்ட் இது இல்லையா. ஸோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையாகிய என்ன நினைவு பண்ணிங்கன்னா தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்கிட்ட வந்துடுவீங்க. என்னுடைய கழுத்தின் மாலை ஆகிடுவீங்க, பிறகு விஷ்ணுவின் மாலை ஆகிடுவீங்க. மாலையில் அதாவது மாலையில் மேலே நான் இருக்கிறேன், பிறகு இருவர் இந்த பிரம்ம சரஸ்வதி இருக்கிறாங்க. அவங்க தான் சத்தியுகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறாங்க. ஸோ அவர்களுடையது தான் பிறகு முழு மாலையும், அதான் விஷ்ணு மாலை. ஸோ அப்போ பரந்தாமத்தில் நம்ம பாபாவுடைய கழுத்து மாலையே ஆகிறோம். அந்த பரந்தாமத்தில் இருக்குது இல்லையா, ஆத்மத்தேன் கொடு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் மாலை, அதோடைய நினைவு தான் பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலை எல்லாமே.
ஸோ அதில் முக்கியமானவர்களை மட்டும் 108 மணி மாலை அவங்க உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபா கழுத்து மாலையாக இருக்கிற நாம தான் சத்தியுகத்தில் விஷ்ணு மாலையாக ஆகிடுவோம். அவங்க பிறகு, அதாவது விஷ்ணு மாலையில் வரவங்க பிறகு வரிசைக்கிரமமாக சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. நான் இந்த பாரதத்தை இந்த பிரம்மா சரஸ்வதி மூலமாக மற்றும் பிராமணர்களை உங்கள் மூலமாக சொர்க்கமாக ஆக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பிறகு யார் நல்ல முயற்சி செய்கிறாங்களோ அவர்களுடைய நினைவார்த்தம் தான் கோயில், 108 மணி மாலை எல்லாம் உருவாகுது. ஸோ முதல்ல பாபா கழுத்து மாலை ஆகிறது ருத்ர மாலை, பிறகு விஷ்ணு கழுத்து மாலை ஆகிறது விஷ்ணு மாலை, அதாவது சத்தியுகத்தில் வர ஆத்மாக்கள். ருத்ர மாலைன்றது ஆத்மாக்களுடைய மாலை, விஷ்ணு மாலைன்றது மனிதர்களுடைய மாலை. இல்லையா, மேலே பரந்தாமத்தில் வெறும் ஆத்மா தான் இருக்கும், இங்கே தான் மனிதன் உடல் எடுத்து வராங்க விஷ்ணு மாலையில். ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடத்த தான் நிராகார பரந்தாமம்னு சொல்கிறோம், அதுக்கு பிரம்மாண்டம்னு சொல்கிறோம், சாந்தி தாமம்னு சொல்கிறோம். ஆத்மா ஒன்றும் முட்டை மாதிரி பெருசாலாம் இருக்கிறது கிடையாது, ஆத்மா ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். ஆத்மாக்களாகிய நாம் எல்லோருமே நம்முடைய இனிமையான இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள். பாபாவோடு சேர்ந்து ஆத்மாக்களாகிய நாமளும் இருக்கிறோம். அதை முக்திதாமம்னு சொல்கிறோம். மனிதர்கள் எல்லோரும் முக்திதாமம் போகணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் ஒருத்தர் கூட திரும்பி போக முடியாது. இல்லை, பக்தி பண்ணுறதே முக்தி அடையணும் தான், ஆனால் அங்கே யாரும் போக முடியாது. ஏன்னா எல்லாரும் பாகத்தை நடிக்க திரும்ப திரும்ப மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லை, மேலே இருக்கிற ஆத்மாக்களும் மேலே இருந்துட முடியாது, கீழே வந்து தான் ஆகணும். ஸோ எல்லா ஆத்மாக்களும் கீழே வர வரைக்கும் பாபா நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா பிறகு எல்லா ஆத்மாக்களும் மேலே இருந்த எல்லாரும் கீழே வந்துடுவாங்க. அவ்வளோதான், எல்லோரும் வந்துட்டாங்கன்னா திரும்பி போக வேண்டியதுதான், பிறகு முடிஞ்சு போயிடும். நீங்கள் போய் புது உலகத்தில் ஆட்சி செய்வீங்க. பிறகு வரிசைக்கிரமமாக சக்கரம் திரும்ப நடக்கும். ஸோ பாட்டுடைய அர்த்தம் இதுதான். கடைசியில் அந்த நாளும் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு போகிற அந்த நாள் வந்துடுச்சு. இன்றைக்கி நரகவாசிகளாக இருக்கிற பாரதவாசிகள் மீண்டும் சொர்க்கவாசிகளாக ஆகிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த ஞானத்தை ரொம்ப கம்மியாக புரிய வைக்கணும். அல்ஃப் பே இல்லை, அப்பா ஆட்சி, அரசாட்சி அல்லது ஆஸ்தி, இந்த ரெண்டை மட்டும் புரிய வச்சா போதும். ஆத்மாவுக்கு அரசாட்சி கிடைச்சிடுது. நான் அதே ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்கிறேன் அப்படின்னு இப்போ பாபா சொல்கிறார். நீங்கள் 84 பிறவிகள் அனுபவித்து இப்போ அழுக்காகிட்டீங்க. ராவணன் உங்களை அழுக்காக்கிட்டான். பிறகு யார் உங்களை தூய்மையாக்குவா? பகவான் தான் தூய்மையாக்குறார். அதனால தான் அவரை பதித்த பாவனன். பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. அழுக்காயிருப்பவர்களை தூய்மையாக்குபவர்னு சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பதித்த நிலையிலிருந்து பாவனமாகவும் பாவன நிலையிலிருந்து பதித்தமாகவும் ஆகுறீங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ முழு சரித்திர பூகோளமும் திரும்ப நடக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த விநாசம் இருக்கிறது, மீண்டும் சொர்க்கத்தை வர வைக்கிறதுக்காக. பிரம்மாவுடைய ஆயுள் 100 வருடம்னு சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ இவர் தான் அந்த பிரம்மா. இவருக்குள்ளே உட்காந்து பாபா ஆஸ்தி கொடுக்கிறார். ஸோ இவருடைய சரீரமும் விடுபட்டுடும். ஆத்மாக்களுடைய தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள், சக்கர முரளியிலே ஹிண்ட்டு கொடுக்குறார்.
பிரம்மாவுடைய ஆயுள் 100 வருடம்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒன்றும் புரிஞ்சிருக்காது இல்லையா? பிரம்மாவுடைய ஆயுள் 100 வருடம்னா சாக்கார் பிரம்மா 100 வயது வரைக்கும் இருப்பார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவரே 96 வயது வரைக்கும் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அப்போ தான் தெரியுது பிரம்மாவுடைய பார்ட்டு சிவபாபா வந்த பிறகு தான் பிரம்மான்ற பார்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து 100 வருடம். ஸோ அதை வந்து அவ்யக்த முரளியில் வந்து மறுபடியும் இதே பாயிண்ட்டை சொல்லும்போது தான் புரியுது இவருக்குள்ள. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாபா சிக்னல் கொடுக்குறாரு பாருங்க. இந்த பிரம்மாவுக்குள்ளே வந்து பாபா ஆஸ்தி கொடுக்குறார் நமக்கு. ஆத்மாக்களுடைய தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா மனிதர்களை தூய்மையாக்க முடியாது. ஏன்னா எல்லா மனிதர்களும் அழுக்காக இருக்கிறாங்க. அவங்களே அழுக்காக இருக்கும்போது அவங்க எப்படி மற்றவங்கள தூய்மையாக்க முடியும்? தேவதைகள் ஒருபோதும் விகாரத்தினால் பிறக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லாருமே மறுபிறவி எடுத்து தான் ஆகணும். தேவதையாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. ஸோ பாபா நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். பாபா வர்றது முழு மனித குலத்தின் அதிர்ஷ்டத்தை எழுப்புறதுக்கு தான். இல்லை, நம்மளை எழுப்புறாரு. அதன் மூலமாக நம்ம அதிர்ஷ்டம் எழுப்பப்படுது. எல்லாருமே இங்கே அழுக்காக துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஐயோ ஐயோன்னு கதறிட்டு இருக்கிறாங்க. அந்த ஐயோ ஐயோன்ற கதறலோட விநாசம் நடக்கும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, ஐயோ ஐயோன்னு கதறதுக்கு முன்னாடியே எல்லையற்ற தந்தையாகிய என்கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுத்துக்கோங்கன்றார். இல்லை, அந்த உலக அழிவுக்கு முன்னாடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆஸ்தியை எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கலைன்னா அந்த அழகிற கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தர் ஆகிடுவோம். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே முடிஞ்சு போயிடும். பாரதத்தின் வீழ்ச்சி பாரதத்தின் உயர்ச்சின்னு சொல்லப்படுது. சொர்க்கத்தில் யார் யார் ஆட்சி செய்கிறாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். உண்மையில் பாரதத்துடைய உயர்வுன்றது தேவதைகளுடைய ராஜ்யம். பாரதத்துடைய வீழ்ச்சின்றது ராவணனுடைய ராஜ்யம். இப்போ அந்த புது உலகம் தேவதைகளுடைய ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. புது உலகத்துடைய ஆஸ்தியை அடையிறதுக்காகத்தான் பாபா கிட்ட நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஈஸியான விஷயம் இது. இது மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான படிப்பு. இதை நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். எந்தெந்த தர்மம் எப்பப்போ வருது அப்படின்னு புரிய வைக்கிறார். ஸோ துவாபர யுகத்தில் இருந்து தான் மற்ற தர்மங்களே வருது. ஸோ எந்த தர்மம் வந்தாலும் முதல்ல சுகத்தை தான் அனுபவிக்கிறாங்க, பிறகு தான் துக்கம். இந்த முழு சக்கரமும் உங்கள் புத்தியில் பதிய வைக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சுகத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா புதுசாக வந்த ஆத்மா அப்படின்ட்டு. ஸோ இந்த சக்கரம் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறத வச்சு தான் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாக நீங்கள் ஆகுறீங்க. ஆல்ஃப் மற்றும் பே, இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இதுதான் மெயின். இல்லை, அப்பாவை நினைத்து ஆஸ்தி அடையிறோம். ஸோ மற்றது எதுவுமே புரியலனாலும் பிரச்சனையே கிடையாது. இல்லை, எதுக்காக பாபாவை நினைக்கிறோம், அந்த லட்சியம் ஞாபகம் இருக்கணும். மற்றபடி இப்போ விநாசம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஸோ எவ்வளோ குழப்பம் ஏற்படும் அந்த நேரத்தில் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து பிறகு இங்கே உங்களால் வரக்கூட முடியாமல் போயிடுன்றார். அந்தளவுக்கு குழப்பமாயிடுன்றார். கொரோனா டைம்லேயே அந்த மாதிரி ஆச்சு. இன்னும் போக போக அந்த மாதிரிலாம் ஆகுன்றார். ஸோ அதை நம்ம பார்ப்போம். இந்த பாரத பூமி எல்லாத்தையும் விட உத்தமமானது. கடுமையான யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பிறகு வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேயே இருந்துட வேண்டியது தான். 50-60 லட்சம் கொடுத்தா கூட இங்கே வர்றது கஷ்டன்றார். பாரத பூமி எல்லாத்தையும் விட உத்தமமானது. இங்கே பாபா வந்து அவதாரம் எடுக்கிறார் இந்த உத்தமமான பாரத பூமியில். அவர் அவதாரம் எடுக்கிறதுனால தான் இது உத்தமமான பூமியாக மாறுது. ஸோ அவர் வந்ததுனால தான் சிவ ஜெயந்தி இங்கே கொண்டாடுறாங்க.
காட்ஃபாதர் தான் எல்லோரையும் லிபரேட் பண்ணுறார், அதாவது துக்கத்திலேருந்து விடுவிக்கிறார். ஸோ அதனால் அப்படிப்பட்ட தந்தையைத்தானே வணங்கணும் பக்தியில் கூட. ஸோ அதனால்தான் அல்லாவை தவிர யாரும் வணங்கக்கூடாது, அவருக்கு இணை வைக்கக்கூடாதுன்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு தான் ஜெயந்தியும், அதாவது பிறந்த நாளும் கொண்டாடணும். அந்த தந்தை இந்த பாரதத்தில் தான் எல்லோரையும் தூய்மையாக்குறார். அதனால்தான் இந்த பாரதம் எல்லாத்தையும் விட பெரிய தீர்த்தம். ஏன்னா கடவுளே வரார், மிக உயர்ந்த காரியத்தை செய்கிறார். எல்லோரையும் துர்கதியிலிருந்து விடுவித்து சத்கதி கொடுக்கிறார். ஸோ இப்படி தான் நாடகமே அமைஞ்சிருக்குது. நம்ம பாபா நமக்கு இந்த சரீரம் மூலமாக இந்த ரகசியத்தை புரிய வச்சுட்டு இருக்கிறார். ஆத்மாவாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக கேட்குறோம், சிவபாபா பிரம்ம சரீரம் மூலமாக புரிய வைக்கிறார். ஸோ மொத்தத்தில் அவரும் ஆத்மா தான், கேட்குற நாமளும் ஆத்மா தான் அப்படிங்கிற ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். தன்னை அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது. நான் ஆத்மா, இந்த உடம்பு உடல் சார்ந்த விஷயத்துலேருந்து புத்தி முற்றிலும் விலகணும். பிரச்சனை எல்லாமே இந்த உடல் சார்ந்த உறவுகளால் தான் வந்திருக்கும். அதை ஃபுல்லாக மறந்து வெறும் ஆத்ம உணர்வில் நிலை பெற்றுட்டா இல்லையா, ஜோதி ஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக, அமைதி ஸ்வரூபமாக, சக்தி ஸ்வரூபமாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும், உங்களை ஆத்மானு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கிட்டே போகும், அழுக்கு, தேக அபிமான அழுக்கு நீங்கும். மேலும் நீங்கள் தூய்மையாகி தூய்மையான தந்தைக்கிட்ட வந்துடுவீங்க. எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாவீங்க. மற்றவர்களையும் தனக்கு சமமாக தூய்மையாக்குனீங்கன்னா பலருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உயர்ந்த பதவியும் அடைவீங்க. ஸோ அதனால தான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அப்படின்னு பாடப்படுது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி தூய்மையாகி ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய வழிபடி நடந்து உலக அரசாட்சியை அடையணும். பாபாவுக்கு சமமாக துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் ஆகணும். மனுஷனை தேவதையாக்குற இந்த படிப்பை எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், புத்தியில் ஆசை போட்டுகிட்டே இருக்கணும். அனைவரையும் தனக்கு சமமாக்கக்கூடிய சேவை செஞ்சு ஆசீர்வாதங்களை அடையணும். வரதானம்: நன்மை செய்யும் உள்ளுணர்வு மற்றும் சுப சிந்தனையாளரின் உணர்வு மூலமாக உலக நன்மைக்கு கருவியாகிவிடக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: யார் எல்லார் மேலேயும் நன்மையின் உள்ளுணர்வும் சுப சிந்தனையாளரின் உள்ளுணர்வும் மட்டும் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் தீவிர முயற்சியாளர்னு சொல்ல முடியும். அவங்கள யாராவது திரும்ப திரும்ப வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணாலும், மனநிலையை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும், தடை ரூபமானாலும் உங்களுக்கு அவங்க மேலே சதா சுப சிந்தனையின் ஆடாத பாவம் தான் இருக்கணும் இல்லையா. அவங்க என்ன பண்ணாலும் அவங்க நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம், அவங்க மாறிடுவாங்கன்ற ஒரு எண்ணம், அது மட்டும்தான் இருக்கணும். அவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நெகட்டிவ் எண்ணமே வரவிடக்கூடாது. ஸோ விஷயத்தின் காரணமாக உங்கள் உணர்வு மாறிடக்கூடாது. எப்படிப்பட்ட நிலைமையிலும் உள்ளுணர்வும் பாவமும் சரியாக யதார்த்தமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் ஏற்படாது இல்லையா. பிரச்சனைகளின் தாக்கம் ஏற்படலைனா தான் உங்களுக்கு ஒரே மாதிரி பாவம் உள்ளுணர்வு இருக்கவும் செய்யும். பிறகு எந்த ஒரு வீணான விஷயமும் உங்கள் கண்ணுக்கே தெரியாதுன்றார். அப்போ நேரம் எவ்வளோ மிச்சமாகும் இல்லையா. அந்த வீண் விஷயம் சிந்திச்சு டைமு போயிடும், உங்கள் உடல் ஆரோக்கியம் போயிடும், ஆயுளே போயிடும். ஸோ அப்போ நேரம் சேமிப்பாயிடுது, வீண் விஷயமே உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னா. ஏன்னா உங்களுடைய கண்ணை பாபா எப்படி மாற்றுறாரு, நிறைகளை மட்டுமே பார்க்க கற்றுக் கொடுக்குறாரு. இதுதான் விஸ்வ கல்யாணக்காரியின் மனநிலையும். அதுதான் பைபிளில் அவருடைய விழா எலும்பையே கடைசியில் குத்துறவங்கள கூட இயேசு என்ன சொல்கிறார், பாவம் அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறார்.
நம்மளுடைய நினைவார்த்தம். பாபா நம்மளை அப்படி ஆக்குறார். ஸோ எது வந்தாலும் மற்றவர்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அந்த சுப உள்ளுணர்வை மாறவே கூடாது. அவங்க எப்படிப்பட்ட வேலையை உங்களுக்கு பண்ணாலும் அதுதான் டேலண்ட். அதுக்கு ஆத்மா பாபா வேறு எதுவுமே மைண்டில் இல்லைன்னா தான் சாத்தியம். ஸ்லோகன் அதான் ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கணும். சந்துஷ்டத்தா, அதாவது திருப்திக்கு ஹிந்தியில் சந்துஷ்டத்தான்றோம். ஸோ திருப்தி தான் உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமே. அதனால் திருப்தி மணியாகி திருப்தியாக இருங்க, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க. இல்லை திருப்தி இல்லைன்னும் பொழுது தான் ஒரு விரக்தியில் என்னென்னமோ தப்புலாம் பண்ணுறாங்க, பிறருடைய வாழ்க்கையை எடுக்கிறாங்க, அல்லது தன்னுடைய வாழ்க்கையை கூட முடிச்சுக்கிறாங்க விரக்தினால். காரணம் திருப்தி இல்லை. ஸோ திருப்தி தான் ஒரு வாழ்க்கையுடைய அலங்காரம் என்றார் அவ்யக்தேஸ்வரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவராகுங்கள். ஒரு வழியில் நடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒற்றுமையின் சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக உள்ளடக்கும் சக்தியை தாரணை பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லையா? உள்ளடக்கும் சக்தி இருந்தால் தான் ஒற்றுமை இருக்குமே. இல்லாட்டினா தொட்டாச்சினிங்க மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணாங்கன்னா டமால்னு வெடிச்சிடுவீங்க. வெடிச்சிட்டாலே அங்கே ஒற்றுமை போயிடும், வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா. ஸோ அதனால் வேற்றுமையை உள்ளடக்குங்கள். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மனம் டிஸ்டர்ப் ஆகுதுனால டக்குன்னு உள்ளடக்கி அழிச்சிடணும். ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தன்மையை மட்டும் பாருங்கள் இல்லையா? வரதானமும் அவ்யக்தேஸ்வராவும் ஒரே மாதிரியே வருது. இப்போல்லாம் விசேஷத்தன்மை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணுமே தவிர குறைகளை முற்றிலும் பார்க்கவே கூடாது. ஸோ இதோடைய நினைவாக தான் சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தின் பொழுது கிரகணத்தை பார்த்தா உங்களுக்கு கிரகச்சாரம் பிடிச்சிடும்னுவாங்க, அதனால் பார்க்கக்கூடாதுன்னுவாங்க இல்லையா? ஏன்னா சந்திரனுக்கு குறை வருது, அதுதான் கரைப்படியுது கிரகணத்தப்போ. ஸோ அதனால் யாருடைய குறையையும் பார்க்காதீங்க ஒரு பொழுதும், ஏன்னா அதுதான் கிரகணம் அவங்களுக்கு. ஸோ இதோடைய நினைவாக பைபிளில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர்கள் இருப்பாங்க. அப்பா ட்ரெஸ்ஸு விலகி இருக்கும், அதை ஒரு சகோதரன் மற்றவங்க கிட்டே கேலி பண்ணுவான். உடனே மூத்த சகோதரர்கள் 2 பேர் அதை பார்க்காமலே அப்படியே பின்பக்கமாக போய் ட்ரெஸ்ஸை சரி பண்ணுவாங்க. அதாவது குறைகளை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயந்தான். செம்ம பவர்ஃபுல்லான அவ்யக்தேஸ்வரா. இல்லை மற்றவர்களை குறையை பார்த்தால் உங்களுக்குள்ளே அந்த குறை வந்துடும், உங்களுக்கு கிரகணம் பிடிச்சிடும். சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.